أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد கணிதக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் பார்க்கின்ற சூரா சூரத்துத் தூர். சூரத்துத் தூர் மக்கி சூரா. என்று நாங்கள் பார்த்தோம். 49 வசனங்களை கொண்ட இந்த சூறாவிலே மறுமை நாளை வலியுறுத்தி பேசுகின்ற ஒரு சூறா. அல்லாஹ் தஆலா அந்த சூறாவை ஆரம்பிக்கின்ற பொழுது 5 விடயங்கள் மீது சத்தியமிட்டு ஆரம்பிக்கின்றார் என்று நாங்கள் கடந்த வகுப்பிலே பார்த்தோம். அந்த 5 விடயங்களும் தூர் சீனா மலை, அதே போன்று வேதம் அல்லது அந்த தௌராத், பைத்துல் மாமூர், 7வது வானத்தில் இருக்கின்ற பைத்துல் மாமூர், அடுத்தது சஃபில் மர்ஃபூ, உயர்த்தப்பட்ட முகடு, வானத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணுகின்றான். அடுத்தது பொங்கும் கடல். 5 விடயத்தின் மீதும் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்து சொல்ல வந்த விடயம் என்ன? அதாப ரப்பிக லவாகிஅ, உங்களுடைய ரப்பு அவனுடைய தண்டனை, அவன் விதித்திருக்கின்ற வேதனை நிச்சயமாக வந்தே தீரும். மாலஹு மின் தாஃபிஅ, அதனை யாராலும் தடுக்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா மறுமையை சத்தியம் செய்தும் அதே போன்று மொழி ரீதியாக உறுதிப்படுத்தியும் சொல்லிவிட்டு அடுத்த பகுதி இந்த மறுமையினுடைய நிகழ்வு. யௌம தமூரு ஸமாஉ மௌரன், வானம் கடுமையாக குமுறும். தசீருல் ஜிபாலு செய்ரல், மலைகள் தூள் தூளாக பறந்துவிடும் என்று இந்த மறுமை நாளுடைய அந்த காட்சியை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு எனவே இவ்வளவு சாட்சியமாக இவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்ட யாரு இந்த மறுமையை பொய்ப்பிக்கிறார்களோ அவர்களுக்கு கேடு உண்டாகிறது. யாரால் இது பொய்ப்பிக்கப்பட முடியும் என்றால் அல்லதீனஹும் ஃபீ ஹௌதின் யலஅபூன், பொய்யிலே மூழ்கி கொண்டிருப்பவர்கள், அவர்களினால் தான் இந்த மறுமையை பொய்ப்பிக்க முடியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு மறுமையிலே 2 சாராருடைய நிலைப்பாடுகள், இந்த சுவர்க்கவாதிகள் எப்படி இருப்பார்கள், நரகவாதிகள் எப்படி இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் இந்த சூறாவிலே சொல்கிறார். அது 1வது பகுதி நாங்கள் பார்த்தோம். நரகவாதிகள் எப்படி இருப்பார்கள்? யௌம யுதக்கூன இலா நாரி ஜஹன்னம தஅல், மறுமையிலே அந்த நரகவாதிகள் நரக நெருப்பின் பால் இழுத்துச் செல்லப்படுவார்கள். ஆதிஹின் நார் அல்லத்தி குன்தும் பிஹா துகذிபூன், நீங்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்த நரகம் இதுதான் என்று அவர்களுக்கு அல்லாஹ் அந்த நரகத்தை காட்டி சொல்லுவார். அஃபஸிஹ்ருன் ஹாதா அம் அன்தும் லா துபஸிரூன், இப்ப நீங்க பாருங்க, இது சூனியம் தானா? இந்த மறுமையில நீங்க சூனியம் என்று சொல்லிட்டு இருந்தீங்களே, இது சூனியம் தானா? அல்லது நீங்கள் பார்க்க முடியாமல் குருடர்களாக ஆகிவிட்டீர்களா என்று அல்லாஹ் அவர்களை மறுமையிலே கேட்பார்.
இஸ்லௌஹா தஸ்பிரு அவு லா தஸ்பிரு சவாவுன் அலைக்கும் இன்னமா துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன். இப்ப இந்த நரகத்துல நீங்க எரியுங்க, விழுந்து எரியுங்க. இஸ்பிரு அவு லா தஸ்பிரு, நீங்க பொறுத்து கொண்டாலும் சரி, பொறுத்து கொள்ளாவிட்டாலும் சரி, சகித்து கொண்டாலும் சரி, சகித்து கொள்ளா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சவாவுன் அலைக்கும், ரெண்டு ஒன்றுதான். இன்னமா துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன், நீங்கள் உலகத்தில் என்ன செய்து கொண்டிருந்தீர்களோ அதற்குரிய கூலி உங்களுக்கு கிடைக்கும். இது அநியாயமாக உங்களுக்கு தரப்படுகிற தண்டனை அல்ல, உலகத்தில் நீங்கள் செய்து கொண்டதற்கான கூலி என்று அந்த நரகவாதிகளுக்கு சொல்லப்படும். இவ்வளவு இந்த வசனம் வரையிலும் நாங்கள் பார்த்தோம். 16வது வசனம். இப்ப 17வது வசனம் அடுத்த பகுதி, சூராவினுடைய 2வது பகுதியினுடைய ஆரம்பம். அதாவது மறுமை நாளிலே சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்தில் எப்படி இருப்பார்கள், அல்லது முத்தகீன்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும். இந்த உலகத்திலே மறுமையை நம்பி வாழ்ந்தவர்கள், அதற்காக தங்களுடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொண்டவர்கள், அவர்களுடைய மறுமை வாழ்வு எப்படி இருக்கும், அவர்களுடைய மறுமை வாழ்வின் வெற்றிக்காக உலகத்தை அவர்கள் எப்படி அமைத்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா அடுத்த வசனங்களிலே எங்களுக்கு சொல்கிறார். இதுல நாங்கள் கொஞ்சம் கவனத்தை குவிக்கவும். மறுமையில இந்த ரெண்டு சாரார்கள்ல ஒன்றாகத்தான் மனிதர்கள் இருப்பார்கள். ஒன்று சுவர்க்கவாதிகள் அல்லது நரகவாதிகள். அல்லாஹ் தஆலா நரகவாதிகள் கூட்டத்திலிருந்து எங்களை பாதுகாப்பானார். 17வது வசனம் பாருங்க. இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ நஈம். இதையும் அல்லாஹ் அந்த எம்பசைஸ் பண்ணுங்க சொன்னாங்க, உறுதிப்படுத்துதல் சொன்னாங்க. இன்ன நிச்சயமாக அல் முத்தகீன், இறை உணர்வு கொண்டவர்கள், முத்தகீன்கள், ஃபீ ஜன்னாத்தின் வ நஈம், அவர்கள் சுவர்க்கத்திலும் இன்புற்றும் இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இதுல யாரு அந்த சுவர்க்கத்தில் இருக்கிறார்கள்? முத்தகீன், முத்தகீன்கள் தான். இந்த முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ நஈம், நிச்சயமாக பயபக்தி உள்ளவர்கள், இறையுணர்வு உள்ளவர்கள் சுவர்க்கத்தில் இருப்பார்கள். ஃபீ ஜன்னாத்தின் வ நஈம். அல்லது ஜன்னாத்துடைய இன்னொரு வகையில் நாங்கள் மொழிபெயர்க்கலாம். அவர்கள் இந்த ஜன்னத்துல தோட்டம், சுவர்க்கத்திலே பெரும் தோட்டங்களிலும், நஈம் என்றால் பெரும் இன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருப்பார். சிம்பிளாக அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்தினுடைய வர்ணனையை 2 சொற்கள்ல போட்டாங்க. அந்த சுவர்க்கம் ஜன்னான், அது பல தோட்டங்களால் ஆனதாக இருக்கும். 2வது நஈம், அது அனைத்து இன்பங்களையும் உள்ளடக்கியது என்பதுதான் அந்த நஈம் என்ற சொல்லக்கூடிய பொருள். இனி அதுக்கங்கால ஒரு இன்பம் இருக்க முடியாது. அப்படியான இன்பங்களிலே அந்த சுவர்க்கவாதிகள் இருப்பார்கள். ஃபாகிஹீன பிமா ஆதாஹும் ரப்புஹும் வ வகாஹும் அதாப அல் ஜஹீம். ஃபாகிஹீன் என்றால் அனுபவிப்பார். அப்ப இந்த அனுபவம்ங்கிறது அதிலையும் அல்லாஹ் தஆலா அந்த அனுபவிக்கிறதுக்கு பல சொற்கள் இருக்கிற படத்துல இந்த அனுபவித்தலுக்கு அல்லாஹ் பாவிச்சிருக்கிற சொல் ஃபாகிஹீன். இந்த ஃபாகிஹீன் என்ற சொல்லிலிருந்த ஃபாகிஹா என்ற சொல் வந்துச்சு. ஃபாகிஹா என்றால் பல வகை, பல வகை. இன்னொரு சொல் இருக்கு ஃபாகிஹா, ஃபாகிஹீன் என்ற சொல்ல ஃபுகாஹியா சொல்லி சொல்லுது. ஃபுகாஹியா என்றால் சும்மா ஜொலியா இருக்கிறது, மகிழ்ச்சியா, ஆரவாரமா, ஃபன்னா இருக்கிறது சொல்ல ஃபுகாஹியா. பாருங்க, நல்லா தெரிவு செய்திருக்கிற சொல்ல பாருங்க. அப்ப அங்க ஃபன்,
அந்த சொர்க்கத்துல இந்த உலகத்தில் அவர்கள் பட்ட கஷ்டங்களுக்காக அங்க முழுமையாக இன்பம் அனுபவித்துக் கொண்டு ஃபன்னாக இருப்பார்கள். பாக்கி பழங்களை ருசித்துக் கொண்டு இன்பமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். விமானம் ரப்புவும் அவர்களுடைய ரப்பு அவர்களுக்கு கொடுத்தவற்றை அனுபவித்துக் கொண்டு இருப்பார்கள். அந்த மகிழ்ச்சி, அந்த அனுபவம் சொர்க்கத்தை மட்டுமே அனுபவிக்கிறது. அதை தாண்டி அல்லாஹ் அந்த நரக நெருப்பிலிருந்து அவங்களை காப்பாற்றினாரு. அதான் அவங்க எல்லாத்தையும் விட பெரிய மகிழ்ச்சி ஆதாரமாக இருக்கு. இந்த நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டது. ஏண்டா நாங்க ஏற்கனவே தெரியும் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் சொர்க்கத்தையும் படைச்சுக்கிறார், நரகத்தையும் படைச்சுக்கிறார். அப்ப இந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று ஒரு ஆள் சொர்க்கத்துக்குள்ள போறது அல்லாஹ் எரிதூனல் ஃபிர்தௌஸ் எரிதூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா காலிதூன். அவர்கள் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை அனந்தரமாக பெறுவார்கள், வாரிசாக பெறுவார்கள். அதுல இன்னொரு கருத்தை கேட்டால் அல்லாஹ் இவங்களுக்கு அவங்களுக்குரிய சொர்க்கத்தை கொடுத்து இன்னொரு சொர்க்கத்தை அனந்தரமாக கொடுப்பான் என்ற கருத்துல இருக்கு. எனவே இந்த நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டது பெரிய ஒரு வெற்றியாக அவர்கள் கருதி கொண்டு இருப்பார்கள். ஏனென்றால் அவங்களை நரகத்தை கண்டிருப்பாங்க. அப்ப நரகத்தை கண்டோன்னு எவ்வளவு பயங்கரமாக இருந்திருக்கும். அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றது என்கிறது அது பெரிய ஒரு இன்பமாக அவர்கள் கொண்டாடி கொண்டு இருப்பார்கள். இந்த 2 வசனத்தை நாங்கள் பார்க்கிற நேரம், முதலாவது யார் இதுக்கு தகுதியான இந்த சொர்க்கத்துக்குள்ள போனார்கள் யாரு? ஜன்னாத், இந்த நஈம் இதுக்குள்ள போனார்கள் யார் என்றால் முத்தகீன்கள். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லவாத என்றால் சுவர்க்கம் அது முத்தகீன்களுக்கு தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. சாரியோ இலா மஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா அஸ்-ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில்-முத்தகீன். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றார், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கியும் வானங்கள் பூமியை விசாலமாக கொண்ட சுவர்க்கத்தை நோக்கியும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அது யாருக்கு தயார்படுத்தப்பட்டிருக்கிறது? முத்தகீன்கள், தக்வா உள்ளவர்களுக்கு அது தயார்படுத்தப்பட்டுள்ளது. அப்ப குர்ஆனுடைய அழைப்பெல்லாம் எங்களை இறை உணர்வு உள்ளவர்களாக நீங்க மாறணும், தக்வா உள்ளவர்களாக நீங்க மாறணும். உங்களை இந்த உலகத்துல உங்களை இயக்கக்கூடிய கருவி தக்வாவாக இருக்கட்டும். அப்படி இருந்தால் ஒப்பீட்டளவுல குறைந்த பாவம் நீங்க செய்யும், பாவம் செய்ய மாட்டீங்க, அல்லது ஒப்பீட்டளவுல குறைந்த பாவம் செய்வீங்க. அப்படி பாவம் செய்தாலும் உடனடியாக நீங்க அதுல இருந்து மீண்டு வந்து விடுவீங்க. எப்ப தக்வா உள்ளவர்களாக நீங்கள் இருந்தால். அப்ப அந்த தக்வாவை நாங்க 2 வகையில பார்க்கலாம். ஒன்று, தக்வா என்பது இறை உணர்வு, காட் கான்ஷியஸ், இறை உணர்வு, சதாவும் இறை உணர்வோட நாங்க வாழ்றது. அதுதான் நல்லா ட்ரீட் பண்றாங்க. எந்த சந்தர்ப்பத்திலையும் நீங்க அந்த இறை உணர்வை விட்டுறதுக்காகத்தான் இந்த உணவு ட்ரைனிங். இதை ஐவடை தொழுகை கூட அதுக்குரிய ட்ரைனிங். 24 மணி தேவை பாதத்தை செய்ய தேவை 5 டைம், குறிப்பிட்ட கால டைம் நேர இடைவெளி கிடையாது அல்லாஹ் தந்து இந்த இறை உணர்வை நீங்க அடிக்கடி புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்பதற்காக. அப்ப இந்த இறை உணர்வை நீங்க அடிக்கடி வச்சிருந்தால் அது உங்களை பாவத்தை விட்டு தடுக்கும். 2வது டெபினிஷன், தக்வாவுக்குரிய இன்னொரு டெபினிஷன் இருக்கு, அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது தான். அதாவது அல் அம்ரு பில் மஅரூஃப், அல்லாஹ் ஏவியவற்றை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் முடிந்தளவு எடுத்து நடத்தல், அல்லாஹ் தடுத்தவற்றை முற்றுமுழுதாக தவிர்த்து கொண்டதல். இதுதான் தக்வா. என்ன தக்வான்னா, அல்லாஹ் எங்களை வாழ்க்கையில எடுத்து நடங்க என்று ஏவினரை எடுத்து நடத்தல், அது மாதிரி விலக்கி கொள்ளுங்கள் என்று தவிர்த்ததை தடுத்தல், தடுத்துக் கொள்ளுதல். இதுதான் தக்வா.
இந்த ரெண்டு விஷயத்திலையும் ரெண்டு கொண்டு கொண்டு உடன்படுறதை நாங்க பார்க்கலாம். அல்லாஹ் சொன்னது நாங்க எங்க வாழ்க்கையில் எடுத்து நடந்தால், அல்லது அல்லாஹ் தவிர்த்த விஷயத்தை எங்க வாழ்க்கையில தவிர்த்து கொண்டால், இந்த ரெண்டு தானே எங்களோட வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தால், அப்ப இறைவனுக்காக எங்களுடைய வாழ்வை நாங்க கழிக்கிறோம். ஆனால் இங்கதான் எங்களுக்கு பயங்கரமான சோதனை. அடுத்ததான் ஷைத்தான் எங்களை வழியெடுக்கிற இடம். 3 பிரதானமான எதிரிகள் எங்களை இந்த இடத்துக்கு சரக்க வச்சிருவாங்க. இந்த தக்வா எதிரை உணர்வு உள்ளவர்களாக நாம வாழ்ந்து ஜன்னாத்தின் வலையில் இந்த சுவர்க்கத்துக்குள்ள நிரந்தரமான இந்த இன்பத்துக்குள்ள நாங்க போறத தடுக்கிறதுக்கு 3 பெரும் சக்திகள் இருக்கு. நாங்கள் அதில் மிச்ச கவனமாக இருந்தோம்னா அல்லாஹ்வுடைய உதவியினால இதில் வெற்றி பெறலாம். முதலாவது எதிரி இந்த துனியா, இந்த உலகம் நாங்கள் வாழ்றோட அது பயங்கரமான எதிரி. அது எங்களை எப்பயும் என்ன செய்யாது, நன்மையின் பக்கம் நகர விட மாட்டாது. துனியா உலக ஆசை இருக்கிறதே, அது ஒரு மனிதனை மறுமையின் பக்கம் நகர்ந்து செல்வதற்கு விட மாட்டார். எதுவரைக்கும் அச்சா சுருத்துமுள் மகாவி, கபருக்குள்ள கொண்டு வைக்கும் வரைக்கும், அல்லது மனுஷனுக்கு அந்த சக்கராற்று வரைக்கும் உலக ஆசையான விடாது. அது கொஞ்சம் பயங்கரமான ஒன்று. எங்களுடைய இந்த மறுமை வாழ்வை பாழாக்குகின்ற முதலாவது எதிரி. இரண்டாவது எதிரி எங்களுடைய நஃப்ஸ், நம்முடைய ஹவா, மனிதனுடைய பேராசை சொல்லுவோம். அந்த பேராசை அது மிச்சம் பயங்கரமான. நாங்கள் பார்த்தோம் சூறாவில், இந்த சூறாவில் பார்த்தோம்னால் சூரத்துல் நாஸிஆத்ல பார்த்தோம். அல்லாஹ் மிச்சம் ரத்தின சுருக்கமா நீங்க மறுமையில் வெற்றி பெறணுமாக இருந்தால் ஒரு பேராசைகளை கண்ட்ரோல் பண்ணுங்க செஞ்சோம். யாரு எல்லை மீறி நடக்கிறாரோ, உலகத்தை மேலாக கருதுகிறாரோ அவர் நரக போவார். யாரு தன்னுடைய ரப்பை பயந்து தன்னுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்தி வாழ்கிறாரோ அவர் ஜன்னத்தை இயல்பாக்குவார். அவர் செல்லுகின்ற இடம் சுவர்க்கம். அந்த ரெண்டையும் பாருங்க, 2 வசனத்துல நான் சொன்ன அந்த 2 எதிரியும் சொன்னார். முதலாவது ஆஹரல் ஹயாத் துன்யா, உலக வாழ்வை யாரு மேலாக கருதுகிறாரோ அவர் அவுட். இரண்டாவது யார் அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள அனுமதிப்பான், அவருடைய மனோ இச்சை அல்லது அந்த பேராசை கண்ட்ரோல் பண்ணி வாழ்றார். அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பார். மூன்றாவது எதிரி தான் ஷைத்தான். ஷைத்தான் அதுவுக்கும் அதுவன், நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறார். நீங்கள் அவனை எதிரியாக ஆக்கிக்கொள்ளும். இப்ப ஒரு ரியாலிட்டிக்கு வருவோம். நம்முடைய வாழ்க்கை நான் முத்தகீனாக வாழ்றதுக்கு, நான் ஒரு தக்குவாசாலியாக வாழும். எல்லாருக்கும் அந்த ஆசை உண்மையிலே நான் தக்குவாசாலியாக வாழணும், நிரந்தரமான சொர்க்கத்துக்குள்ள வைத்தோம். ஏனென்றால் அது நிரந்தரமான மறுமை வாழும். நல்லா பாதுகாக்கணும். தப்பித்தவரை என்னுடைய முடிவு நரகமாக இருந்தால் அது யாரா எங்களால் தாங்க இயலாத ஒன்றாக போயிடும். அதனால நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம் தக்குவாசாலிகளாக இருந்து நாங்க போவோம். ஆனால் இந்த உலகம் அது ஒரு டெஸ்டிங். லேசில தக்குவாசாலியாக நாங்க மாறில, லேசில நாங்க அந்த டெஸ்டிங்ல பாஸ் பண்ணில. அந்த டெஸ்டிங்குக்காக அல்லாஹ் எங்களுக்கு அனுப்பி இருக்கின்ற சோதனைகள் தான் இந்த துனியா, உங்களுடைய இந்த ஹவா, பேராசை, ஷைத்தான், இது எல்லாத்துக்கும் எதிராக ஃபைட் பண்ணி போராடி வெண்டாதான் அது உண்மையான தக்வாவாக இருக்கும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா அடிக்கடி சூறாக்கள்ல சொல்றேன். இப்ப பார்ப்போம்னாங்க, நாங்க எங்களோட தனிப்பட்ட குடும்ப சமூக வாழ்க்கையில
இதுல ஏதாவது இடத்துல இருந்தாங்க அந்த ஃபைட் பண்ணிருக்கமா, அப்படியான ஃபைட்ல நாம வென்றிருக்கமா தோற்றிருக்கோம். கஷ்டங்களுக்குரிய துணியா துணியோட ஆசை, உலக ஆசை எங்களை யார விட்டு வச்சு மறுமை உலகம் அது எல்லாருக்கும் தெரியும். நாங்க கணக்கு போட்டே பார்த்திருக்கோம். உலக வாழ்க்கை எவ்வளவு காலம், மறுமை வாழ்க்கை எவ்வளவு காலம் இருந்தாலும் இந்த உலக ஆசை எந்த அளவு தூரம் எங்களை விட்டு வைத்து கண்ணுக்கு முன்னுக்கும் ஒரே நாள்ல கோடிக்கணக்கான சொத்து ஒரு பக்கம் அணி கண்ணுக்கு முன்னுக்கும். ஒரு ஆண்ட 300 கோடி ரூபாய், இன்னொரு ஆண்ட 30 கோடி ரூபாய். இப்ப கணக்கு ஒவ்வொன்றா கண்ணுக்கு முன்னுக்கும் அணி. ராவு 11:50 பணக்கார கோடீஸ்வரர், பில்லியனர், 300-400 கோடி சொத்துக்கு அதிபர். 12:1 ராவ் 11:50 3 டெக்ஸ்டைல்ல ஓனர், 3 பெரிய டெக்ஸ்டைல்ல ஓனர். அவன காலத்துல சுபோத்தோடு கொண்டு நிவாரணம் போன சாரணம் ஒன்றுத்துக்கிறீங்க. இதான் சிச்சுவேஷன். ஆனா நாம என்ன செஞ்ச அதுல எந்த படிப்பினையும் வரல, அனர்த்தத்துல உழைக்கலாமான்னு சொல்லி பார்ப்போம். இல்ல மெழுகுதிரியை விட்டு வச்சோமா, மெழுகுதிரி தொடக்கம் ஜெனரேட்டர் வரைக்கும் எவ்வளவுக்கு அடிக்கணும் ஆகும். அப்ப யாரை விட்டு வச்சுட்டு இந்த உலக ஆசை சொல்லணும்? அனர்த்தத்துல, கஷ்டத்துல, இப்படியான நெருக்கடியான சந்தர்ப்பத்துல கூட அல்லாஹ் சொல்றான், ஒரு நுதீகல்ல உண்மையினர் அதாபில் அதனா தூணல் அதாபில் அக்பரில் அன்னவும் பெருசும். நாங்க ஏன் இப்படியான சின்ன சின்ன சோதனைகளை தாரண்ட நீங்க படிப்பினை வரணுங்கிறதுக்கா, நீங்க எங்கட மக்கள் மீண்டு வரணுங்கிறதுக்காக நாங்க அதிலேயே என்ன லாபம் வைக்கிற அளவுக்கு மாறினால் இந்த ஒப்பு துணியாக இந்த உலக ஆசைங்கிறது அது சாதாரணமான விஷயம் அல்ல. இது மனிதன் பிள்ளைங்கிறத விட உப்பு துணியா எவ்வளவு பவர். இந்த உலக ஆசைங்கிறது, அடுத்தது பொருளீட்டல் என்கிறது எவ்வளவு பவர்ஃபுல்லான, அது எங்களை எவ்வளவு கடுமையான இப்படியான சந்தர்ப்பத்தில் எல்லாம் இழுத்துட்டு போகுதுங்கிறதுக்கு தான் நான் உதாரணம் சொன்னேன். அதை குத்தி காட்டுறது இல்லை, உதாரணம் சொன்னேன். மெழுகுதிரியில 32 ரூபா பேசாம 20 வீதம் லாபம் வச்சாலும் எவ்வளவு வச்சுக்கலாம்? 40 ரூபாய் 20 வீதம் லாபம். ஆனா அதுக்கு மனம் தரல. அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்க, இப்படியாக சின்ன சின்ன நாங்க முத்தகீனாகணும், சொர்க்கம் போகணும் என்று நினைக்கிறார். ஆனால் எங்களை முத்தகையாக விடாமல் தடுக்கின்ற 3 பிரதானமான எதிரியில முதலாவது எதிரியில எவ்வளவு சிம்பிளா நம்ம சறுக்கிறோம்ங்கிறது தான் நான் அந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். 2வது எங்களுடைய ஹவா, பேராசை அல்லது மனோ இச்சை. அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எந்த அளவு தூரம் எங்களுடைய மனோ இச்சை எங்களை வழிநடத்துகிறது, அது எனக்கு தேவையா இல்லையா, அது இந்த சக்திக்குட்பட்டதா இல்லையா, அதை பத்தி என்ன கணக்கு. உள்ளம் தேவை என்று சொன்னால் அது எவ்வளவு கஷ்டப்பட்டு தியாகம் செய்து நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளத்துக்கு, அடைஞ்சு கொள்ளத்துக்கு, எப்படி எதையும் நாங்கள் விளப்பதற்கு தயாராக இருக்கணும் இந்த உள்ளம். 3வது விஷயத்தான், அதையும் சொல்ல வேண்டிய விஷயம், முழு படைப்பட்டாளத்தோடும் மனிதர்களை வழிநடப்பதற்காக எந்த டைம், எனி டைம் அவன் கடைசியாக ட்ரை பண்றது சக்கராத்துடைய அந்த டைம் நேரத்துல கூட மனிதன் நான் வழிநடத்துகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால பாருங்க வசனம், நீங்கள் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தில் வாழ்வோர். திருப்பி அந்த வசனத்துக்கு வாரம், மறுமையில சுவர்க்கத்தில் இருப்பவர்கள், நரகவாதிகளை பத்தி எல்லாம் சொல்லிட்டாங்க. 2வது சுவர்க்கத்தில் இருப்பவர்கள் சாதாரணமான ஆட்கள் அல்ல, முத்தகீன்கள். அவர் ஃபில்டர் பண்ணப்பட்ட ஆட்கள்.
வடித்தெடுக்கப்பட்டவர்கள் முத்தகீன்கள். இன்னொரு பாஷையில சொன்னால் வடித்தெடுக்கப்பட்டவர்கள், ஃபில்டர் பண்ணப்பட்டவர். அப்ப எங்களுக்கு அப்படி ஃபில்டர் பண்ணப்பட்ட லிஸ்ட்ல போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதாங்கிறத நாங்க என்ன செய்யணும், சிந்தித்து பார்ப்போம். அப்படி போனால் அவர்கள் முழுமையாக தன்னுடைய ரப்பு அவர்களுக்கு கொடுத்த அவ்வளவு இன்பங்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டு வாழ்வார்கள். அவங்களுக்கு சொல்லப்படும் சொர்க்கத்துல குலு வஷ்ரபு ஹனீஅன் பிமா குன்தும் தஅமலூன். நீங்கள் உலகத்திலே செய்தவற்றுக்காக இங்கு குலு வஷ்ரபு, உண்ணுங்கள், பருங்கள், ஹனீஅன், நீங்கள் தாராளமாக ருசிக்கலாம். ஒரு லிமிட். இந்த ஹனீஅன் என்ற சொல் பல இடங்கள்ல வந்து குலு வஷ்ரபு ஹனீஅன் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் ஹாலியா. இன்னொரு சொல்ல இரண்டாவது சொல்லவா, குலு வஷ்ரபு ஹனீஅன் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் ஹாலியா. நீங்கள் கடந்து வந்த நாட்கள், உலகத்தில் உள்ள அந்த நாட்களில் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், பொறுமை எல்லாவற்றுக்கும் பகரமாக நீங்கள் இங்க எந்த லிமிட்டும் இல்லை, நீங்க தாராளமாக யோசிக்கலாம். அங்க கொண்டோம் இல்லை, லிமிட் கட்டுப்பாடு இல்லை, அங்க ஹராம் ஹலால் அப்படின்னு இல்லை. அல்லாஹ் தஆலா அதான் ஹனீஅன் என்ற சொல் வந்து தாராளமாக நீங்கள் ருசிக்கலாம். இந்த எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா கட்டுப்பாடுகளை வச்சிருக்கிறார். எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு. அது டெஸ்டிங். அப்ப அந்த டெஸ்டிங்ல பாஸ் ஆனாக்கள் அங்க கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அதுக்குதான் நம்ம சொல்ல குலு வஷ்ரபு ஹனீஅன் பிமா குன்தும் தஅமலூன். உலகத்துல நீங்க செய்து கொண்டிருந்த செயல்கள், அமல்கள், அது எல்லாவற்றுக்கும் கூடியாக இங்கு நீங்கள் விரும்பியபடி உண்ணலாம், தாராளமாக சாப்பிடலாம். யோசிச்சு பாருங்க, அந்த சுவர்க்கம், அதுல உள்ள அந்த காட்சிகள், அதுல உள்ள அந்த கட்டளைகள், நீங்க தாராளமாக செய்யுது. எந்த லிமிட்டுமே இல்லை. ஏனென்றால் இன்று நாங்க தாராளமாக சாப்பிட்டால் ஒன்று தடை, அதாவது தடை வச்சிருக்கிறார். தாராளமாக சாப்பிட்டால் ஒன்றில் தவிட்டும் அல்லது நோய் ஏற்படும், அல்லது எங்களுக்கு ஒரு லிமிட்டுக்கு மேல சாப்பிடலாம். போகும். எத்தனை பிளேட் சாப்பிடலாம், எத்தனை பழத்துல சாப்பிடலாம், எத்தனை கனிவர்க்கங்களை சாப்பிடலாம், லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டுக்கு சாப்பிடல. ஒன்று. ரெண்டாவது, அப்படி சாப்பிட்டாங்க பேலன்ஸ் ஃபுட் அங்கம், ஃபைபர் அங்கம், புரோட்டீன் அங்கம், கார்போஹைட்ரேட் அங்கம், அங்க எதுவுமே இல்லை. நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். உங்களுக்கு எதை சாப்பிட்டாலும் அது உங்களுக்கு செமிக்கும், அது உங்களுக்கு எந்த நோயையும் கொண்டு வர மாட்டாது. அதாவது அந்த ஹனீஅன் என்ற சொல்லுக்குள்ள இதெல்லாம் அடங்கும். இதெல்லாம் அடங்கும். முத்தகீன அலா சுருரின் மஸ்ஃபூஃபா. சொர்க்கத்துல இன்னொரு காட்சி இருக்கும். அவங்க அதாவது ஏற்கனவே மொத்தமா சொல்லியாச்சு, நீங்க முழுமையா இன்பமா வாழலாம், ஃபுல் ஃபன் இல்லை, உங்களுக்கு எந்த தடையும் இல்லை, நீங்க தாராளமாக சாப்பிடலாம், உண்ணலாம், வருகலாம், வேண்டியது நீங்க செய்யலாம், விடுமுறையை அப்படிலாம் இல்லை சொல்லிட்டு, அடுத்தது பொதுவா மனுஷனுக்கு விருப்பமான இன்னொன்றுதான் குடும்பமா கூடி பேசி கழிச்சு ஜீக்கிறது. அதுக்குரிய வாய்ப்பையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். குலு வஷ்ரபு ஹனீஅன் முத்தகீன அலா சுருரின் மஸ்ஃபூஃபா. அணி அணியாக போடப்பட்ட கட்டில்கள், சாயமணைகள் இருக்கும். அதிலே அவர்கள் சாய்ந்து கொண்டிருப்பாங்க. அது கண்ணுமே தங்க பொன்னிலைகளால் ஆக்கப்பட்ட தங்க கட்டில்களிலே வீற்றிருப்பார்கள் சொல்லி சந்தேஸ்வரத்தை. அது மாதிரி அந்த அந்த கட்டில்கள்ல அவர்கள் சாய்ந்து கொண்டிருப்பார்கள். அதே நேரம் அவர்களுக்கு ஹூர்லீன்களை திருமணம் முடித்து கொடுப்போம். அந்த சம்பந்தமா பாக்கிகள் ஹூர்லீன்கள் என்கிறது எப்படி இருப்பார்கள், ரெண்டு கருத்தையும் பார்த்திருக்கோம். உண்டு, ஹூர்லீன்கள் என்பது ஒரு பொதுச்சொல். அது
ஆண்களுக்கு பெண்களும் பெண்களுக்கு ஆண்களும் என்ற கருத்து இருக்கிறது. இரண்டாவது கருத்தைக்கு ஹௌர்லிங்கள் என்பது அது அல்லாஹ் ஏன் இந்த ஆண்களுக்கு விசேஷமாக சொல்லுகின்றார் என்றால், ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் மறுமையிலும் தன்னுடைய கணவனாக வர வேண்டும் என்று ஆசைப்படுவார். ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் அப்படி அல்ல, அவன் மற்ற பெண்களை திருமணம் முடிப்பான். அதுக்காக அவனுக்கு 4 பெண்கள் ஆகமாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவனுக்கு அல்லாஹ் சொந்தத்துல விசேடமாக படைக்கப்பட்ட ஹௌர்லிங்களை திருமணம் முடித்துக் கொள்வார். எப்படியோ அவர்கள் அங்கு ஆளுக்காள் கட்டில்களை சாய்ந்து பேசிக்கொண்டு இருப்பார்கள். இப்பதான் முக்கியமான ஒரு வசனத்தை நாங்க பார்க்கிறோம். இது எங்களோட கவனத்தை இன்னும் ஈர்க்க வேண்டிய ஒரு வசனம். 21வது வசனம். والذين آمنوا واتبعتهم ذريتهم بإيمان ألحقنا بهم ذريتهم وما ألتناهم من عملهم من شيء كل امرئ بما كسب رهين. والذين آمنوا ஈமான் கொண்டவர்களை பொறுத்தவரைக்கும் واتبعتهم ذريتهم بإيمان, ஒரு ஆள் ஈமான் கொண்டது மட்டுமல்ல, அவருடைய சந்ததிகள், அவருடைய பிள்ளைகள் அவரை பின்பற்றி வாழ்கிறார்கள், அவரை போல ஈமான்தாரியாக வாழ்கிறார்கள். ரைட்? ஈமானில் அவரை பின்தொடர்கிறார்கள் என்றால் அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُم, சுவர்க்கத்திலும் அவர்களுடைய சந்ததியை அவர்களுடன் நாம் சேர்த்து விடுவோம். பெரிய ஒரு சான்ஸ் தான். நாங்க தக்குவா உள்ளவர்கள் ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மரணிக்கிறோம். அதே நேரம் எங்களோட பிள்ளைகளும் எங்களோட சந்ததியிட்டே அவங்கள்ட்டையும் அந்த ஈமானிய அடிப்படையில் அவங்களை நாங்க பயிற்றுவித்தால் மறுமையில் அல்லாஹ் தஆலா அவர்களை எங்களோடு இணைத்து விடுவார், அவர்களை எங்களோடு சேர்த்து விடுவார். வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷை, அவர்களுடைய அதாவது பெற்றோர்கள் அவர்களுடைய அமல்களில் அவருடைய கூலிகளில் அல்லாஹ் எந்த குறைவையும் ஏற்படுத்த மாட்டான். குல்லும் பிமா கஸப ரஹீன், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் சம்பாதித்த செயல்கள், ஒவ்வொரு மனிதனும் அவன் செயல்களுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் செயல்கள் பிணையாக இருக்கு. என்ன சொல்ல வருகிறார்? இந்த உலகத்துல நாம எங்களோட பிள்ளைகள கஷ்டப்பட்டு வளர்க்க, நாங்க ஏன் இவ்வளவு பாடுபட்டு உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் என்றால் எங்களோட பிள்ளை நல்லா இருக்கணும். அதை தவிர அடுத்தடுத்த நோக்கங்கள் இருக்கும். ஆனா அது 2வது 3வது இலக்கு என்றால் பொதுவாக நாங்க ஏன் உழைக்கிறோம்? இருக்கா பிள்ளைங்க ஒரு இடத்துல வாரமாக ஒரு பிள்ளைக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்துட்டால் எங்களால சகிச்சு கொண்டே இல்லாமல் இருக்கிறீங்க. ஒரு 10 பிள்ளை இருந்தாலும் கூட அதுல ஒரு பிள்ளைக்கு காய்ச்சல் வந்தால் அந்த பெற்றாராக தாங்கிக் கொண்டே இல்லாது. அதான் அந்த பெற்றோர் பாசம், அது இயல்பானவருடைய அப்படித்தான் வச்சிருக்கிறார் இல்லையா? இப்ப நாங்க அந்த விஷயத்துல உண்மையில எல்லாரும் பாராட்டப்படக்கூடியவர்கள் தான். 2 பேர் தந்த பிள்ளைகளை இந்த உலகத்துல வெற்றியாளர்களாக மாற்றணும் என்கிறதுல நாங்க இரவு பகலாக கஷ்டப்பட்டுள்ளையும் அவங்களுக்கு பின்னாக நிற்க. ஆனால் அதுல ஒரே ஒரு கவலைக்குரிய விஷயம் என்றால் இந்த உலகத்துல எங்களோட பிள்ளைகள் காப்பாற்றப்படணும் என்று விரும்புற அதே அளவு மறுமையில் எங்களோட பிள்ளைகள் எந்த அளவுக்கு காப்பாற்றப்படணும், மறுமையிலும் அவங்க வெற்றி பெறுவதே அந்த இலக்க கொஞ்சம் நாங்கள் மறந்துட்டோம் என்ற ஒரு உணர்வு எங்கள் எல்லாத்தையும் இருக்கு. அது இருக்கு உண்மையான. அதாவது இந்த உலகத்துல பிள்ளைக்கு சொத்து சேர்க்கணும், வாகனம் வாங்கணும், நகை சேர்க்கணும், கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், அது நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், இதுக்காக அந்த பிள்ளை நோய் வராம பாதுகாக்கணும், எல்லாம் நாங்கள் ஒரு பிள்ளைக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டு அந்த வாப்பா ரெடி அந்த பிள்ளைக்கு கிட்னியை கொடுக்கறது இல்லையா? இந்த கிட்னியை கொடுக்கறதுக்கு பாப்பா ரெடி ஆயிடுறார்.
ஏன் அதே சிந்தனையை மறுமையிலே என்னுடைய பிள்ளை மறுமையிலும் சொர்க்கத்தில் இருக்கும், மறுமையிலும் வெற்றி பெறணும், குறைஞ்சபட்சம் ஈக்குவலா சமாந்திரமாக கூட ஏன் எங்கள்கிட்ட வரக்கூடாது? அது ஆகப்பெரிய தோல்வி. தோல்வியில ஆகப்பெரிய தோல்வி என்ன? இந்த உலகத்துல நாம பிள்ளை வளர்ப்புல இந்த உலகத்துல வெற்றி பெற்று மறுமையில தோற்றப்பட்டால் அதை விட என்ன பிரயோசனம்? இந்த உலகத்துல பிள்ளையை படிப்பிச்சு டாக்டர் ஆகிட்டோம், என்ஜினியர் ஆகிட்டோம், நான் பெரிய பணக்காரன் ஆகிட்டோம், இல்லாட்டி ஒரு பெரிய நல்ல மாப்பிள்ளையை திருமணம் முடிச்சு கொடுத்துட்டோம், பெரிய ஊடெல்லாம் கட்டி கொடுக்குறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா மறுமை வாழ்க்கை தோல்வி. பிள்ளைக்கு தொட தெரியாது, அல்லது தொழுகையில தொழுவது இல்லை, பிள்ளை இல்ல மார்க்கம் இல்லை, பிள்ளைக்கு இஸ்லாமிய உடை இல்லை, அல்லது இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை பற்றி எதுவுமே குரான் தெரியாது, குரான் ஓத தெரியாது, அல்லது குரான் வாழ்க்கை இல்லாம அந்த பிள்ளை மூத்தாகுதுங்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்தான, எவ்வளவு பெரிய தோல்வி. அதனால சொல்றாங்க, நீங்க மட்டும் ஈமான்ல வாழாம உங்களோட பிள்ளைகளையும் அதே ஈமானின் அடிப்படையில் நீங்கள் பயிற்றுவித்தால் உங்களுக்கு அல்லாஹ் போனஸாக ஒரு பரிசத்தாரன் என்னென்றால், என்னென்றால் நீங்க உயர்ந்த இடத்துல சொர்க்கத்தில் இருக்கீங்க. அதான் இந்த வசனம் சொல்லுவாங்க, நீங்க உயர்ந்த இடத்துல சொர்க்கத்தில் இருக்கீங்க, இருக்கிறீங்க. உங்களோட பிள்ளைகள், உங்களோட சந்ததிகள் அடுத்த லெவல்ல இருக்காங்க, அதாவது சொர்க்கத்துல லோ லெவல் தரஜா குறைந்த இடத்துல இருக்காங்க என்றால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு, சரி நீங்க உங்களோட பெற்றாரோட போய் இருங்கன்னு சொல்லி அந்த சான்ஸை கொடுப்பாங்க, பாக்கியத்தை கொடுப்பாங்க. அப்ப அது பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய ஒரு நிகழ்ச்சி. ஆனால் சொல்ல நிபந்தனை இருக்கின்றால், நிபந்தனை ஈமான் அங்கீகரிக்கணும். சாதாரணமாக இப்படி இல்லை, பிள்ளை பாப்பா சொல்றாங்க, அப்ப அல்லாஹ் தஆலா பிள்ளைய பார்த்து ரைட் கூட பாப்பா அங்க இருக்காரு நீங்க போங்கன்னு சொல்லி அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஈமான் கொஞ்சம் சாதாரண லெவல்ல அந்த ஈமான் இருக்கணும், இருந்து பாப்பா உயர்ந்த தரஜா இருக்கிறார், பிள்ளைகள் அல்லது அவருடைய சந்ததி அதோட நல்லா குறைஞ்ச தரஜாவுடைய சொந்தத்துல தரஜா வேறுபாடுங்கிறது சின்ன சின்ன வேறுபாடுங்க. ஒரு தரஜாவுக்கும் அடுத்த தரஜாவுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் வானங்கள் பூமிக்கும் இடைப்பட்ட வித்தியாசம், அவ்வளவு பயங்கரமான வித்தியாசம். அப்ப அதை கண்டோடனே இவங்களுக்கு சரியான பொறாமை. அதனால அல்லாஹ் தஆலா அதை அவங்களுக்கு கொடுக்குறாங்க, தரஜாவை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குற நேரம் அல்லாஹ் கொடையாளர், அல்லாஹ் கொடையாளர். அவன் என்ன செய்வாங்க? வாப்பாவுடைய நன்மை நன்மையில ஒன்றையும் குறைக்க மாட்டான். அவங்க அப்படியே இருப்பான், சொர்க்கத்துல அவங்க இருந்தது அப்படியே இருப்பான், அவங்களுக்கு எந்த குறையும் இருக்காது, அவருடைய நன்மையில எந்த குறையும் இருக்காது. அப்படி இருக்கின்ற, அப்படியே வைத்து கொண்டிருக்கின்ற நிலையில் அவருடைய சந்ததியை அல்லாஹ் உயர்ந்த அவங்களோட ஜாயின் பண்ணி அப்ப குடும்பத்தோடய என்ன செய்யலாம், அங்கேயும் சொர்க்கத்துல வாழலாம். இது எவ்வளவு நாங்க சொல்லியா நினைக்கல, சிலாக்கள் கேட்கிற இந்த குடும்பத்தோட நான் அங்கேயும் சொர்க்கத்துல எங்கிருப்போம் அப்படி கேட்கிறார்கள். இந்த ஜோக்கில் அதை விட இன்பம் இருக்காது, அதை விட இன்பம் இருக்காது. அதாவது தந்த இந்த குடும்ப உலகத்துல வாழ்ந்த இந்த மனைவி மக்கள் பிள்ளைகள் ஏன் இருக்காது, வைபொரு பக்கம் பிள்ளைகள் என்று சொல்ல வர சந்ததிகள், சந்ததிகள் பிள்ளைகள். நீங்க பிள்ளைகளை மிஸ் பண்ணி போட்டு இருப்பீங்களா? மிஸ் பண்ணி பண்ணாம இருக்கிறார். பிள்ளை வெளிநாட்டுக்கு அனுப்பி ஏர்போர்ட்ல காத்தி கூட அடிப்புள்ள மௌத்தான நடை போட்டு நாங்களோட ஒரு கஷ்டம். கொஞ்சம் ஒரு 3-4 நாள் தூரமா இருந்தார். துரியாங்கிறது பிள்ளைகள் மட்டும் இல்லை, பேர பிள்ளைகள் மனுஷன் பேர பிள்ளைகள் இந்த பேரப்பிள்ளை பாசம்ங்கிறது சொந்த பிள்ளைகளை விட பல மடங்கு பேரப்பிள்ளை பாசம். இவங்க எல்லாரும் உண்டாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மறுமையில சொர்க்கத்துல உண்டா இருக்கிற, அது உயர்ந்த தரஜாவுல இருக்கிற நேரம் அது விண்ணி பார்க்க முடியாத அல்லது வர்ணிக்க முடியாத ஒரு இன்பமாக அந்த இன்பம் இருக்கிறது.
நாங்க செய்ய வேண்டியது என்னென்றால் ரெண்டு வேலை ரீதிங்க. ஒன்று, எங்களை நாங்க குவாலிஃபைட் ஆக்கி கொள்றது, உயர்ந்த ஈமானோட தக்குவாவோட வாழ்க்கைக்கு குவாலிஃபைட் ஆகிறதோட குறைஞ்சபட்ச ஈமானையாவது என்னுடைய சந்ததிக்கு நாங்க கொடுக்கிறதே என்றால் சில இமாம்கள் அந்த இந்த வசனத்தை விளங்கப்படுத்துற நேரம் நீங்க பாருங்க, கசவத்தை பில் ஈமான் என்றதுக்கும் பி ஈமானின் என்று சொல்றதுக்கும் இடையில வித்தியாசம். இந்த அல்லும் அல் வராம வாரதும் தேவும் தேவும் போடுற இங்கிலீஷ்ல, அது நக்கீரா மாரிஃபான்னு சொல்லுவாங்க. அல் என்று வந்தால் குறிப்பிட்ட அல்ல, அல் வராம ஈமானின் என்று காமனாக இருந்தால் அது ஏதோ ஒரு வகை, ஏதோ ஒரு பேசிக் ஈமான கொடுத்து இந்த சொர்க்கத்துக்குள்ள என்டர் ஆகிற லெவலுக்கு தானே அவ்வளவுக்கு கொண்டு வர அளவுக்காவது உங்களுடைய சந்ததியை நீங்க ட்ரெயின் பண்ணணும், பயிற்சி. அதே போல உங்களோட வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அப்படி செய்யற வேலை அது எங்களை பொறுப்பட்டு அல்லாஹ் பொறுப்படுத்தி சொல்றான். அதுக்காக நாங்க உங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்க மாட்டோம். எக்ஸ்ட்ரா உங்களோட அமல்கள்ல எந்த குறையையும் நாங்க என்ன செய்ய மாட்டோம். அது மனுஷன் வேலை, மனிதன் வேலை. பாப்பாவை காசு கொடுத்து போட்டு அக்கௌண்ட்ல கணக்கு வைக்கிறது, பிள்ளை காசு கொடுத்து போட்டு அக்கௌண்ட்ல கணக்கு வைக்கிறது, ரைட், அப்புறம் கணக்கு பார்க்கறது, இதெல்லாம் மனிதர்கள். அது உங்களோட வேலை. ரப்பு என்னுடைய வேலை அந்த கணக்கு பார்க்கறது. பிள்ளைக்கு நன்மையை கொடுத்தீத்தானே, பிள்ளைக்கு தர்ஜா கொடுத்தீத்தானே, எனவே இவர தர்ஜா கொஞ்சம் குறைப்போம் அப்படி இல்லாம அல்லாஹ் கணக்கு பார்க்கறதில்ல. அல்லாஹ் தாராள தன்மை உள்ளவர். அவர் சுவர்க்கத்தில் நீங்க எந்த தர்ஜாவை இருக்கிறதோ அந்த இடத்துக்கு உடைய பிள்ளைகளை செய்வாங்க, உயர்த்தி கொண்டு வருவார். இதுல இன்னொரு ஹதீஸ் இருக்கு. அந்த ஹதீஸை என்ன சொல்ற, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அந்த ஹதீஸை மறுமையில அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை அழைச்சி சுருக்கத்துல உயர்ந்த தரஜா கொடுப்பான். அந்த மனுஷன் கேட்பான், நான் ஒன்றும் செய்யலையே, எப்படி என்னைக்கு எப்படி எவ்வளவு கிடைச்சிச்சேன்னு சொல்லி. அப்பதான் நான் அவனுக்கு சொல்லப்படும், உன்னுடைய பிள்ளைகள் உனக்காக இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார். இந்த ரெண்டு ஹதீஸும் ஒன்று கொண்டு தொடர்பு, மியூச்சுவல். பிள்ளைகள் பெற்றோருடைய உயர்வுக்காகவும் உழைக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய உயர்வுக்காகவும் மறுமை உயர்வுக்காகவும் உழைக்கலாம். அது ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த முயற்சியை செய்த நேரம் இந்த வீட்டு சூழலும் இஸ்லாமிய மேம்படும், மறுமையிலும் அதே இதோட நீங்க சுவர்க்கத்துல இருக்கலாம். குல்லும் முறையும் விமான் கசட ரஹி, ஒவ்வொருவரும் அவரவர் செய்வதற்கு பொறுப்புக்காரர்கள். அடுத்தது அம்ததுனாஹும் பிஃபாக்கிஹத்தின் வலஹ்மின் மிம்மா இஷ்தஹு, அவ குடும்பத்தை அப்படியே அல்லாஹ் தஆலா கூட்டி வச்சு அவர்களுக்கு அந்த இன்பங்கள் எல்லாம் கொடுத்துட்டு, அடுத்தது அம்ததுனாஹும் பிஃபாக்கிஹத்தின் வலஹ்மின் மிம்மா இஷ்தஹு. இன்றையும் அதே அந்த நக்கிராவை, அதாவது த போடல, அல் போடல, பில் ஃபாக்கிஹத்தி வல்லஹ்மி சொல்லல. அவர்களுக்கு நாம் பழங்களையும் விரும்பும் பழங்களையும் இறைச்சியையும் அவர்களுக்கு நாம் கொடுத்து கொண்டே இருப்போம். இந்த இடத்துல அல்பாக்கிஹாண்டா பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட பழத்தை நாங்க கொடுப்போம், அல்லஹ்மண்டா குறிப்பிட்ட இறைச்சி நாங்க கொடுப்போம். அல்ல அல் போடாம சொல்றாங்க, அவர்களுக்கு விரும்பிய பழ வகைகள், அவர்கள் விரும்பிய இறைச்சி அவர்களுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்போம். அதே போன்று அவர்கள் அமுதம் நிறைந்த அல்லது மது நிறைந்த கோப்பையை ஒருவர் மற்றவரிடத்திலே பறித்துக் கொள்வார். இப்ப நான் வாரது டீமா இருக்கிறது, குடும்பமாக அப்படியே இருக்கிறதுன்னு சொல்லவா, குடும்பமாகவே அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் ஒரு ஆள் பார்த்து கொண்டிருப்பார்கள். பக்கத்துல அவங்களோட கட்டில்கள் இருக்கும், அல்லது பொன்னிலைகளால் ஆக்கப்பட்ட அந்த சாயமனைகள் இருக்கும். அதில் அவர்கள் சாய்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்படி பேசிக்கொண்டிருக்கின்ற நேரம் ஒரு ஆள்ல கிண்ணத்தால் இன்னொரு ஆள் பறிப்பார். பறிச்சு அதாவது எதை சொல்ல வாரென்றால், பறிச்சு விளையாடுறது இல்லை, அந்த எந்த அளவு தூரம் இன்பமாக ஃபன்னாக அவங்க இருக்கையிலுமோ அவ்வளவு ஃபன்னாக அந்த மறுமையில அவங்க இருப்பாங்க, பறித்து விளையாடி கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த அமுதத்தை குடித்தால்
அது ஒரு பொழுதும் அதுல எந்த வீணான செயல்கள், வீணான விடயங்களோ அல்லது பாவமோ இருக்கா. அதாவது மது, அதை குடிச்சிட்டு வீணாக பொழுது போறது அல்லது மதி மயங்கி போறது அப்படி இருக்காது. அடுத்து அதை குடிக்கிறதால அந்த பாவமும் இல்லை. وَيَطُوفُ عَلَيْهِمْ غِلْمَانٌ لَهُمْ كَأَنَّهُمْ لُؤْلُؤٌ مَكْنُونٌ. அவர்களை சுற்றி பணிபுரிவதற்காக கில்மான், சம வயதுடைய சிறுவர்கள் அங்கே அமர்த்தப்பட்டிருப்பார்கள். சம ஒரே வயதுடைய சிறுவர்கள் எங்களுக்கு அந்த சொர்க்கத்தில் இருக்கிறார்களுக்கு பணிபுரிவதற்காக அவர்கள் அமர்த்தப்பட்டிருப்பார்கள். அவங்க அப்படி சுத்தி வந்துகிட்டு இருப்பாங்க. அந்த சிறுவர்களை பார்க்கிற நேரம் அந்த முத்துக்களை போன்று அவர்கள் இருப்பார். அவ்வளவு அழகான அந்த சிறுவர்கள் அதிலே அந்த சொர்க்கவாதிகளுக்காக நியமிக்கப்பட்டிருப்பார். சொர்க்கத்துல இருந்துகிட்டு அந்த ஆண்கள் அவராலும் ஆளுகள் பேசிக்கிட்டே போல ஆளுகள் கேட்பாங்க. எப்படி என்றால், காலு இன்ன மின் கப்லு ஃபீ அஹ்லினா முஷ்ஃபிகீன். இந்த சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் அந்த சம்பாசகர், ஏன் நாங்கள் இந்த சொர்க்கத்துக்குள்ள வந்தோம் தெரியுமா? இப்ப ரீசன் தர்றாங்க, காரணம் தர்றாங்க. நாம் எப்படி இந்த சொர்க்கத்துக்குள்ள வந்தோம் என்றால், முதலாவது இன்னா குன்னா ஃபீ அஹ்லினா முஷ்ஃபிகீன். நம்ம ஊர்ல இருக்கிற நேரம், ஃபெமிலியோட நாங்க இருக்கிற நேரம், அந்த வேர்டே அல்லாஹ்வுக்கான என்ன சொல்றோம், நாங்க குடும்பத்துல அப்படி இருக்கிற நேரம் மறுமை பற்றிய, நரகத்தை பற்றிய பயம் எங்கள்கிட்ட இருந்துச்சு. நாங்கள் பேசிக்கிறோம் மறுமையை பற்றிய அந்த பயம் நாம் எங்கள்கிட்ட இருந்துச்சு. அது முக்கியமான காரணம். அவ மறுமையை பயந்து நாம வாழ்ந்தீங்க, இந்த நரகத்தை பயந்து நாம வாழ்ந்தீங்க. அதுதான் நாம் எதுக்குள்ள வாழ்றதுக்கு முதலாவது ரீசன். அது பயந்து தரானே அதுக்கு தயாரா இருக்கணும். நாங்க நோட் பண்ணுங்க, முக்கியமான விஷயம். இந்த உணர்வு, இந்த டிஸ்கஷன் எங்கிற வீட்டுல போகணும். இது சொர்க்கவாதிகள டிஸ்கஷன். அவங்க சொர்க்கத்துல இருந்து எல்லாரும் மௌனமாக இருந்து கேட்காம, எப்படி நாம் இங்க வந்தோம்? ஒண்ணு, நாம வீட்டை இருக்கிற நேரம் இதை பற்றிய பயம் எங்களுக்கு இருந்துச்சு. அதனால நாம பாவம் செய்யணும். பாவம் செய்யற நேரம் அல்லாஹ் கண்டிப்பா மறுமையில நாங்கள் தோற்றுடுவோம், நரகத்துக்கு போயிடுவோம் என்ற அந்த பயம் எங்களுடைய உள்ளத்திலே இருந்தது. அதனை அஞ்சியவர்களாக நாங்கள் வாழ்ந்தோம். நம்மளுடைய அந்த பயம், எனி டைம் அந்த பயம், ஒரு விஷயத்தை செய்ய போறது, தொழுகை மிஸ் ஆகுது பயம், அல்லாஹ் தண்டிச்சிருவாங்க. பயம், ஒரு பாவத்தை செய்யணும்னாலும் ஒரு பயம், என்ன தண்டிச்சிருவாங்க, அந்த பயம் மிகைத்து இருந்தது. இது முதலாவது. அல்லாஹ் எங்களுக்கு அருள் பாலித்திருக்கிறார். இது இரண்டாவது. இது முக்கியமான பாயிண்ட். என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லன் யுன்ஜியன்ன அஹதக்கும் அமல், உங்களுடைய அமல்கள் ஒரு பொழுதும் உங்களை நரகத்தை விட்டு பாதுகாக்க மாட்டார். என்னது காணாது, நீங்க செய்த அமல் காணாது, போதாது, நீங்க சொர்க்கத்துக்குள்ள போறது. அதனால அவங்களோட அமல்கள் உங்களை நரகத்தை விட்டு பாதுகாக்காது. அப்ப சஹாபாக்கள் கேட்ட போல, அந்த யார் சொல்லலாம், உங்களுடைய அமல்களும் உங்களை பாதுகாக்க இல்லை, என்னுடைய அமல்களும் என்னை பாதுகாக்க இல்ல அல்லாஹ் அவருடைய அருளை என் மீது சொரியாவிட்டார். அல்லாஹ்வோட அருள் எனக்கு கிடைக்கலன்னா சொர்க்கத்துக்கு போகல. அவ சொர்க்கத்துக்குள்ள போறதுக்கு எரிச்சலாக முக்கியமா ஒன்று அந்த மறுமையை பற்றிய பயம். அந்த பயம் இருந்துச்சென்றால் இவர் ஸ்ட்ரைட்டா இருப்பார். அவர் வாழ்க்கையில தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறையும்.
நடந்தாலும் உடனடியாக தௌபா செய்யும். இரண்டாவது அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ் அந்த அருளால தான் இந்த கடுமையான விஷம் நிறைந்த தண்டனையில் இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்தார். அதான் ஆகரிய அருள். அல்லாஹ் அந்த தண்டனைகள் பாதுகாத்தார். அதாவது சமூகங்கிறது கொடிய வேதனை, கடுமையான வேதனை என்று மொழிபெயர்த்தாலும் இந்த சமூம் என்ற சொல் நெஞ்சுக்கு சொல்லு. சமூன் என்ற நெஞ்சு, விஷம், இதுக்கெல்லாம் அந்த மறுமையுடைய தண்டனை அவ்வளவுக்கு பயங்கரமாக இருக்கும். ஒரு விஷம் பட்டா எப்படி எங்களோட உடம்பு எல்லாம் அந்த மூட்டெல்லாம் கலந்து போகும் விஷம், அது மாதிரி பயங்கரமான அந்த வேதனை. அந்த வேதனையிலிருந்து அல்லாஹ் தஆலா அந்த தண்டனையிலிருந்து எங்களை காப்பாற்றியது அவன் செய்த பெரிய ஒரு அருள். இரண்டாவது விஷயம், முதலாவது என்ன? மறுமையை பற்றி பயம். முதலாவது. இரண்டாவது அல்லாஹ்வுடைய அருள். என்ன அருள்? அந்த அருள் ஆகப்பெரிய அருள் என்னென்றால் சமூகம். அல்லாஹ் அந்த தண்டனையிலிருந்து எங்களை தப்ப வச்சுட்டார், காப்பாற்ற. இதுல இன்னொரு மறைமுகமான பொருள் இருக்கு. என்னென்றால் சொர்க்கத்துக்குள்ள ஃபுல்லா போவாட்டி பரவாயில்லை, தண்டனையிலிருந்து பாதுகாத்து. அது பெரிய ஒரு கிஃப்ட், பெரிய ஒரு இரண்டாவது. மூன்றாவது இன்ன குன்ன மின் கப்லு நது இன்னஹு வல் ரஹீம். நிச்சயமாக நாங்கள் இதற்கு முன்பு அவரிடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தோம். அவன் தான் அல் பர், நன்மை செய்பவன், அர் ரஹீம், பெரும் அருள் பாலிப்பவன். மூன்றாவது விஷயம், நாங்கள் அவனுடைய துவா கட்டுறேன். அல்லாஹ் நீ மறுமையில நித்தியத்தா, சுவர்க்கத்தா அண்டு நான் நல்லா இடத்துல துவா கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவன் பர், இன்னொரு கருத்து துவாவை ஏற்றுக்கொள்ளும். நன்மை செய்ய மனிதனுக்கு நன்மைதான் அவன் நாட்டம். யாருக்கும் அல்லாஹ் அடியார்களுக்கு ஒரு அநீதியை கூட நாடமாட்டான். ஒரு அநீதியை கூட நாங்களாக இழைத்துக் கொள்ளாதே தவிர அல்லாஹ் ஒரு அநீதி. அவன் நன்மை செய்வான். அடுத்தது ரஹீம், அவன் முழுவதும் இரக்கம். நாங்கள் பார்த்துட்டோம், ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லும் கூட முழுவதுமே அவன் இரக்கம் உள்ளவன், ரஹ்மான். அதனால எங்களுடைய துவாவை அவன் என்ன செஞ்சார்? அவன் எங்களுடைய துவாவையும் கபூல் செய்து எங்களுக்கு அந்த உயர்ந்த சுவர்க்கத்தை தந்திருக்கிறார். நாங்களும் இந்த மூன்று விஷயம் சொர்க்கத்துக்குள்ள என்கிறார், 2 மீட்டர் என்றக்கூடிய ரீசனையும் அல்ல சொல்லிக்கிறார். சொர்க்கத்துக்குள்ள நீங்க போக குடும்பமா போகலாம். நீங்க பேரண்ட்ஸ் நல்லா வந்தா பிள்ளைகள் நல்லா இருப்பாங்கிறது தான் இதுல அடுத்த வசனத்துல சுருக்கம். சரியா? நீங்க பிள்ளைகள் பேரண்ட்ஸ் நல்லா இருந்தால் இதுல தஃசீரோட வாயத்துக்கு போகல இன்னொன்று சொல்லுவாங்க. என்றால் அந்த வசனத்துக்கு நான் திருப்பி பாருங்க. நீங்க ஈமானோட மரணிச்சு போனால் அந்த ஈமானி அடிப்படையில் உங்களோட பிள்ளைகளை துரியா சந்ததியும் இருந்தால் நீங்க என்ன தரஜாவில் இருக்கிறீங்களோ அந்த தரஜாவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பிள்ளைகளை கொண்டு வருவான் என்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு கன்செப்ட் சொல்றாங்க. ஒரு வீட்டு சூழல்ல பெற்றோர் அந்த ரோல் மாடலா இருக்க வேண்டியது. நீங்க ஒரு நாளும் பிள்ளைகளுக்கு ஒன்றும் சொல்ல தேவை. நீங்க உயர்ந்த இடத்துல இருங்க, அவங்க என்ன செய்வாங்க? பின்தொடர்ந்து வருவாங்க. நீங்க தொழுங்க, அவங்க தொழுவாங்க. நீங்க நீங்க குரான ஓடுவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கொஞ்சம் செஞ்சு பார்க்கணும். நிறைய பேர் எழுதியிருக்காங்க, சிலாக்கள் சொல்லி இருக்காங்க. உண்மையிலே நாங்க எழுப்பினது எங்க ரொம்ப பாட, தஹஜ்ஜுத் எங்க ரொம்ப பாட, துவா கேட்டு ரொம்ப பார்க்கணும், அழுகிற சத்தத்துல நாங்க எழுந்திருக்கணும்னு சொன்னாங்க. எங்களோட மதரசாவில் நாங்க ஓதுற நேரம், படிக்கிற நேரம், தஹஜ்ஜுத்ல தொழுகிற துவா கேட்டு அழுகிற சத்தத்துல நான் தொழுதிக்கணும். உலமாக்கள் சொல்லு அப்படி வீட்டு சூழல்ல பேரண்ட்ஸ் முன்மாதிரியாக இருந்தால்
இந்த உலகத்திலே உயர்ந்த இடம் தான், மறுமையிலே உயர்ந்த இடம் தான். அங்கே இஞ்சையும் பிள்ளை உங்களை பின்பற்றுவாங்க, அங்கேயும் உங்களை பிள்ளை பின்பற்றி வருவாங்க. ஆனால் இஞ்சையும் நாங்க உயர்ந்த தரஜாவில் உங்களோட வந்து இருப்பாங்க. அப்படி வந்து இருக்கணுமாக இருந்தால் எப்படி வந்து அப்படி போய் இருக்கிற குடும்பங்கள் பேசிக்கொள்வாங்க. எப்படி நாங்க இங்க வந்தோம், இவ்வளவு என்னது ஹனி எல்லை இல்லாமல் நீங்க அனுபவிக்க தாராளமாக நாம இங்க எப்படி அனுபவிக்க கிடைச்சிச்சு என்றால் ஒன்று மறுமையை பயந்து வாழ்க்கை. அதாங்க நாங்க அங்க அனுபவிச்சதுக்கு சில லிமிட் இருந்துச்சு. நம்ம எல்லாத்தையும் திங்கல, எல்லாத்தையும் குடிக்கல, எல்லாரையும் இப்படி வாழல, எல்லாரையும் படி கொடுக்கல, சில லிமிட் இருந்துச்சு. எல்லாரையும் படி உழைக்கல. அல்லாஹ் சொன்ன லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் பின்பற்றி வாழ்ந்தது இல்லையா? அப்படி எல்லை மீறி போகப்பட அந்த மரமையை பயன்படுது இல்லையா? அதுதான் இந்த வாதத்துக்கு முதலாவது ரீசன். ரெண்டாவது ரீசன் என்ன? அல்லாஹ்வோட அருள். நாம் அப்படி வாழ்ந்த நீ அதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு அருள் பாடிச்சிருக்கிறார். நரகத்தோடும் அல்லாஹ் எங்களை பாதுகாக்கிறார். மூன்றாவது விஷயம் துவா. சொர்க்கத்தை யாரு சொன்னாங்க, யார் ஒரு நாளைக்கு காலையிலும் மாலையிலும் 7 தடவைகள் சொர்க்கத்தை கொண்டு சொர்க்கத்தை கேட்டு துவா செய்யறாரோ அது சொர்க்கம் வாஞ்சிக்காக. அதனாலதான் உங்களுக்கு தெரியும், சுபப்புறவும் மாறிப்புறவும் ரசூலுல்லாஹ் கேட்டு வந்த துவாக்கள் ஒன்று, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக்க மினன் நார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக்க மினன் நார். யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் சுவர்க்கத்தை கேட்கிறேன், நரகத்தை வந்து பாதுகாக்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக்க. சூரத்து தூருடைய 2வது மெசேஜ், முதலாவது மெசேஜ் நரகவாதிகள், 2வது மெசேஜ் சொர்க்கவாதிகள். இந்த சொர்க்கம் எப்படி இருக்கும், அவங்களை யார் போவாங்க, போறதுக்கு காரணம் என்னங்கிறது அந்த மனிதர்களே தங்களுக்குள்ள பேசிக்கொண்டதை அந்த சொர்க்கத்துல பேசிக்கொண்டது. அப்ப இந்த இதுல இன்னொரு இந்த சைக்காலஜிக்கலி நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். இப்ப நேரடியா ஒரு ஆள் சொல்றதுக்கு, அதை அனுபவிச்ச ஒரு ஆள் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கே இல்லையா? இப்படித்தான் நம்பிட்டாங்க. ஒரு பழம், ஆப்பிள் பழம் இருக்கு, அது இப்படித்தான் இஞ்சிருந்து வாருது, நல்ல டேஸ்ட் அடிக்கும். அது ஒரு ஆள் சொல்றதுக்கும் சாப்பிட்டு பார்த்த ஒரு ஆள் சொல்றதுக்கும் வித்தியாசம். அது மாதிரி இது அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதிகள் எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட நேரடியா பாருங்க. சொர்க்கவாதிகள் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்குள்ள பேசிக்கொள்ளாங்க. எப்படி இந்த சொர்க்கத்துக்குள்ள வந்த இந்த 3 காரணமும் தான். முதலாவது மறுமையை பயந்து வாழ்ந்த நான் இந்த உலகத்துல. 2வது அல்லாஹ்வோட அருள் எங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்தான். 3வது இடைவிடாத பிரார்த்தனை. என்ற அமல்கள்ல மட்டும் நாங்க தங்கியிருக்கலையா? நாங்க அமல்கள்ல குறைவிட்டாலும் நாங்க பலவீனமானவர்கள், எங்களை நரகத்துல தண்டிச்சாரு, எங்களுக்கு சொர்க்கத்தை தா என்று அந்த பிரார்த்தனை அது 3 தான் எங்களை கொண்டு வந்து. நாங்க இந்த 3ஐயும் எங்களோட வாழ்க்கையில் கடைபிடிப்போம். எங்களோட குடும்பத்தோட நாங்கள் எப்படி சம்பாஷணை செய்யணும் சொர்க்கத்தில். எங்களோட பிள்ளைகள், எங்களோட மனைவி, எங்களோட மக்கள் எல்லாரோடையும் இருந்து நாங்க அந்த சம்பாஷணை செய்யணும். அந்த ஒரு ஆசையை, ஆர்வத்தை நினைக்கிற இந்த சூழல் எங்களை தந்திரிக்கும். இந்த உலகத்தில் எப்படி அன்பாக பிள்ளைகளோட மனைவி வாழ்றோமோ அது மறுமையிலே எங்களோட பிள்ளைகளோடு, எங்களோட சந்ததிகளோடு மறுமையிலே சந்தோஷமாக வாழ்றதுக்கு அருள் பாவிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.